ஏ கைஸ், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் நிறைய வாட்டி பக்த பிரகலாதனுடைய கதையை கேட்டிருப்போம். அதாவது அவங்க அப்பா இரண்யகசிப்பு விஷ்ணு மேலே நம்பிக்கை இல்லாமல் பிரகலாதனை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த தூணில் இருப்பார் அவங்க விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் உடைக்கும் போது நரசிம்மர் வெளியில் வந்து இரண்யகசிப்பு அவர் மடியில் வச்சு அந்த வயிறை கிழிக்கிற சீன் நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி பாட்டி சொல்லி கேட்டிருப்போம். இல்லை அந்த காலத்து படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அனிமேஷன் வீடியோஸில் பார்த்துருப்போம். விஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்மருடைய கதையை 2025 ஹோம்பாலே ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது கேஜிஎஃப் காந்தாரா ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி, அஸ்வின் குமார் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற படம் தான் வந்து மகாவதார் நரசிம்மா. உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அனிமேஷன் மூவியாக இருக்குது, ஒரு கார்ட்டூன் ஓரியன்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தா நமக்கு இப்போல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் கடந்த ஒரு 3-4 டேஸாக வந்து இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த் இந்தியாலையும் சரி, எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது இந்த படம் வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் கண்டிப்பாக கிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ நான் பார்க்கும்போது தியேட்டரில் வந்து அத்தனை கிட்ஸ் இருந்தாங்க. இன்டர்வெல்லில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த ஸ்க்ரீன் எதிர்க்க நிறைய ஒரு 30-40 கிட்ஸ் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அந்த படம் போட்டுன்னு படம் ஆரம்பித்த சீனு எல்லாரும் அப்படியே சேரில் உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் மட்டும்தான் க்ளூ ஆகிருந்தாங்க. ஸோ அப்படி என்ன இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய அந்த ஸ்டோரி டெல்லிங், அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக எந்த ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் எங்கேஜிங்காக கொண்டு போனது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த நரசிம்மர் பிரகலாதர் கதையெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு எல்லாமே தெரியும், எண்ட் டு எண்ட் தெரியும். பட் அதை எந்த இடத்துலையும் ஒரு சேஞ்ச் இல்லாமல், எந்த இடத்துலையும் ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி இல்லாமல் அவ்வளோ அழகாக கோர்வையாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கதையை ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக முடித்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அஸ்வின் குமார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அனிமேஷன் ரொம்ப அந்த டிவியில் அந்த சின்ன மொபைலில் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நார்மலான ஒரு அனிமேட்டட் மூவி மாதிரி இருந்தது. பட் தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு ட்ரீமி வேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இன்ஸ்டன்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் பிரகலாதனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சீன் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவர் அப்படியே பாட்டு பாடிட்டு ஹரி பற்றி பாடிட்டே போவார் கார்டனில், அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து அவரை காப்பாற்றி வெளியில் வந்து விடும்போது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அழுது கேட்பார், இந்த மாதிரி விஷ்ணு கடவுளே நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, உங்களை என்ன ஒரு வாட்டியாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுதுட்டு இருக்கும்போது விஷ்ணு வந்து காட்சி கொடுப்பாரு. அவர் அப்படியே பிரகலாதனை கையில் தூக்கிட்டு விஷ்ணுக்கும் பிரகலாதனுக்கும் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதெல்லாம் அப்படியே நம்ம ஒரு கனவுல பார்த்தா எப்படி இருக்கும், கண்ணை மூடிட்டு ஒரு விஷன், நம்ம வந்து ஒரு தெய்வீக கனவு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் கடைசியில் வந்து அந்த நடக்கிற சண்டை நரசிம்மருக்கும் இரண்யகசிப்புக்கும் அந்த சண்டை சீன்ஸ் ஆகட்டும், பூமாதேவியை ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளவரியாக அவ்வளோ ஒரு என்சாண்டிங்காக காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ஸ்லாம். அதுவும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் 3Dயில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த படத்துடைய அனிமேஷன் இருந்திருக்கு கண்டிப்பாக. அப்புறம் நல்ல விஷயம் வந்து இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்னு தான் சொல்லலாம். சாம் சிஎஸ் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பெரிய போற்றப்படாத ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் இந்த படத்துக்கு என்ன ஒரு டிவைன் மியூசிக். ஃபஸ்ட்டு விஷ்ணுவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மலை கிட்ட ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும் இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரகலாதன்ற அந்த கேரக்டர், அதை வடிவமைச்ச விதம், அதை ஸ்க்ரீனில் பார்த்த விதம் அவ்வளோ ஒரு இன்னசென்ஸான அந்த பிரகலாதன் இன்ட்ரடியூஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த அரக்கர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்ருப்பாங்க, ஒரே கோராமையாக இருக்கும் ஃபேஸு. பிரகலாதன் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே அவ்வளோ ஒரு ப்ளீஸிங்காக என்சாண்டிங்காக இருந்தது. பிரகலாதனை பார்க்கும்போதே வந்து அந்த சின்ன ஃபீபிள் சின்ன குழந்த வாய்ஸில் வந்து அவர் பேசுறது, அவர் ஃப்ரெண்ட்ஸோடு அவ்வளோ யதார்த்தமாக சொல்கிறது, அவர் சின்ன சின்ன ஃபிலசாஃபிக்கல் அட்வைஸ்லாம் கொடுப்பார். இந்த மாதிரி எல்லாமே நம்ம அன்பில் தான் வின் பண்ணணும், விஷ்ணுன்றவர் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார், நம்ம அவரை தப்பாக நினச்சா கூட அவர் நம்மளை காப்பாற்றிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை பற்றி அவர் சொல்கிற சீன்ஸ்லாம் அவ்வளோ ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பிரகலாதன்ற அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ மேக்னெட்டிக்காக
அவ்வளோ சூப்பராக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த மைத்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ் கதையை வந்து எங்கேயுமே டீவியேட் பண்ணாமல் எடுத்திருப்பாங்க. அதாவது இரண்யகசிபு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பிரம்மர்கிட்ட அந்த தவம் பண்ணுற சீன், ஸோ அந்த தவம் பண்ணுற சீனே வந்து எலக்ட்ரிஃபைங் சீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரம்மா வந்து வரம் கொடுக்கறது, நாரதர் என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறாரு, அப்புறம் விஷ்ணு வந்து ஃபஸ்ட்டு கூர்ம அவதாரத்தில் வந்து எப்படி பூமாதேவியை காப்பாற்றினாங்க, கடைசியாக நரசிம்மர் அவதாரம் எடுத்துகிட்டு அவர் சொல்கிற டைலாக், அந்த எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் அவர் உக்ரம் அடைஞ்சிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாரும் வந்து பிரகலாதன் கிட்ட தான் கேட்பாங்க, நீங்கள் தான் எதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து எங்கேயுமே ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் நம்ம மைத்தாலஜியை வந்து எங்கேயும் டீவியேட் பண்ணாமல் கரெக்டாக சொன்னபடி இருந்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வெஸ்டர்னைஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது இந்த தார் அவங்களாம் வந்து அப்படியே பறந்து வந்து குதிச்சு காலில் ஊனுறது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் ஹாலிவுட்டில் வர ஃபைட்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது வந்து ரொம்ப இந்தியனாக நம்ம அந்த காலத்துலலாம் டிவியில் பார்ப்போம், 2 பேர் சண்டை போடும்போது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தா இன்னும் மோர் இந்தியனாக இருந்திருக்கும். அந்த பறந்து அடிக்கிறது, இந்த ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் மற்றபடி வேறு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் இந்த படத்தில் இல்லவே இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2025 ஒரு சூப்பரான ஒரு மூவி மகாவதார் நரசிம்மா. இது ஓடிடியில் பார்த்தா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.